ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபேட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்டுகிட்ட போய் நம்ம பேர் வாங்குற மாதிரி அப்படின்ட்டு நம்ம ஃப்ரெண்டோட கேஜை பற்றி தான் பார்த்துட்டு நம்ம என்னென்ன பேர் வாங்கியிருக்கோம் அப்படின்றத நம்ம கேஜ்லேயும் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா மறக்காமல் பாட்டுவாங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் பாட்டுவாங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் வரைக்கும் ப்ரீடிங்கில் வச்சுருக்கான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வாங்கின பேர் தான். கொஞ்சம் என்கிட்ட வாங்கின கொஞ்சம் பெட் ஷாப்பில் வாங்கி அவனுக்கு வந்து ப்ரீடிங் கொடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா 8 பேர் வரைக்கும் ப்ரீடிங்கில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிக்ஸு இதில் கிடக்கிறத நம்ம வந்து பேர் எடுக்க போகிறோம். இதில் ஆல்ரெடி ஒன்று பேராக இருக்குது பாருங்கள். அந்த பாக்ஸுக்குள்ளே ஆல்ரெடி முட்டை விட்டு அடகாத்துட்டு இருக்குது. மற்றபடி சிக்ஸ் வந்து உள்ளக்க போகிறனால அது வந்து சண்டை போட்டு மண்டையில் கொத்தி வச்சுருக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொன்னேன் அவன்கிட்ட, சிக்ஸு வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு அப்படின்னா கொஞ்சம் ஒன்றில் சேல்ஸ் பண்ணிடணும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் வேறு கேஜிக்கு மாற்றிடணும். சிக்ஸுக்குன்னு ஒரு கேஜி அப்படின்னா அதில் வந்து சிக்ஸ் மட்டும்தான் இருக்கணும். அதாவது செமி அடல்ட்டு ஆகிறக்குள்ளேயே நம்ம வந்து கொடுத்துடணும். இது வந்து அடல்ட்டாகி எக் வைக்கிற அளவுக்கு வச்சுருக்கான். அதனால் பார்த்தீங்கன்னா சத்தியமாக இந்த மாதிரி சண்டை வர்றது சகஜம் தான். இந்த கேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் ப்ரீடிங்கில் இருக்குது. அது போக ஒரு மேல் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு இருக்கீங்களே தான் அந்த மேல். இந்த மேல் பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதாவது நம்மள்ட்ட ஒரு ஃபீமேல் வந்து ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அது போன வீடியோவில் தெரிஞ்சிருக்கும். ஒரு க்ரீன் கலர் ஃபீமேல் வந்து நம்மள்ட்ட வந்து ஃப்ரீயாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மேல் பார்த்தீங்கன்னா அது கூட நம்ம மேட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேல் வந்து வாங்கி வந்திருக்கேன். அது இப்போ வந்து தனிப்பட்ட கேஜிலாம் இருக்குது. அது கடைசியில் பார்ப்பீங்க. வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃபுல்லாக வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் பேட் சொல்லிக்கிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற இல்லைங்கன்னா மறக்காமல் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று உங்களுக்கு வரும். இந்த கேஜிலேயே பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்குது. இந்த கேஜி பார்த்தீங்கன்னா இது வந்து அட்டாச் தான் இவனுக்கு. இது வந்து செப்பரேட்டாக இல்லாமல் அட்டாச்சில் இருக்குது. அதாவது நல்ல சைடு பார்த்தீங்கன்னா செவுரு. இவங்க அப்பா வந்து செவுத்துலேயே ஃபிட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. முக்கால்வாசி இது வந்து இதுவும் செவுருலாம் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் இருக்குது, ப்ரீடிங்லாம் இருக்குது. அகலம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் பார்த்தீங்கன்னா பேர் வந்து ஒரு பேர் அப்படி தான் போட முடியும். மேக்ஸிமம் இதில் 2 பேர் தான் போட முடியும். அகலம் வந்து நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா ஒரு 4 பேர் வரைக்கும் இந்த கேஜில் வந்து போடலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கேஜியும் பார்த்துருப்பீங்க, செவுத்து அந்த சைடு செவுரு தான். தூக்கிட்டு அங்கிட்டு போயிட்டு இருக்க முடியாது. ஃபிக்ஸடாக இதுதான் அந்த கேஜி தான் இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வைக்கணும். அது போக பார்த்தீங்கன்னா டோர் அப்படிங்கிறது வந்து இவன் கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்கான். டோர் பார்த்தீங்கன்னா நார்மல் சைஸில் போடணும். அதே மாதிரி பேரை பிடிக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபிட்டாக இருக்கணும். இந்த டோர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசாக போட்டிருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா நானே உள்ளக்க கொஞ்சம் வீடியோ எடுக்க கொஞ்சம் பயந்தேன். ஏன்னா பறந்துட்டு அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம டோர் வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. டோர் தான் ரொம்ப ரொம்ப மெயின். ஃபுட் வைக்கிறதுக்கு தண்ணி வைக்கிறதுக்கும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கேஜி பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு கொடுத்தது. இந்த கேஜி பார்த்தீங்கன்னா 4 பேர் போடலாம். நம்மள்ட்டே 2 பேர் தான் போட்டு ப்ரீடிங்கில் இருக்குது. இவனும் பார்த்தீங்கன்னா 2 பேர் ப்ரீடிங்கில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேங்கிளில் ஒரு பேர் வச்சுருக்கான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் ஒன்று கிடக்குதுல. இந்த சிக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு முடியலாமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் கேட்டேன் என்ன இப்படி இருக்குது அப்படின்ட்டு. அந்த பேர் சிக்ஸு ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும் அப்படிங்க. அதாவது அந்த ஒரு பேர் வந்து ப்ரீடிங் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இறக்கி விடுது ப்ரோ. இந்த மாதிரி இறக்கி விட்டுட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹேர் வளர்ந்துருது, அதாவது முடி வளர்ந்துருது, ரெக்கட் நல்லா வளர்ந்துருது கொஞ்சம் நல்லா அப்படிங்கான். அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றான். நான் வந்து ஃபீமேலை வந்து கொஞ்சம் மாற்றி வச்சுக்கோ, இந்த மாதிரி இறக்குற மாதிரி வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொன்னேன். பார்த்துருப்பீங்க வீடியோ எடுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்க பாருங்க. இது வந்து ஒரு பேர் அதில் எக் வச்சுருக்கு. அதுக்கடுத்து இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கு வேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து மேலே இன்னொரு எக்கும் வச்சுருக்கு. நெக்ஸ்ட் டைம் அதாவது 2 டைம் வச்சுருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா தனித்தனியாலாம் பிரிச்சுட்டு இருக்க முடியாது. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பாட்டு மாற்று க்ளீன் பண்ணிவிட்டு மாற்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். பாட்டும் மாற்றாமல் வச்சுருக்கான். அதுக்கடுத்த பேர் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து நம்ம கொடுத்த கேஜின்னு சொன்னோம்லாம் அதில் உள்ள 2 பேர். அதில் ஒரு பேர் பார்த்தீங்கன்னா 2 எக் வச்சுருக்கு. இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பார்த்தீங்கன்னா நீங்களே கொஞ்சம் அரண்டுருவீங்க. அந்தளவுக்கு ஃபீமேல் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. இதான் அந்த ஃபீமேல். நான் வந்து ஃபஸ்ட்டு சிக்கு அப்படின்னு சொல்லி நினச்சேன். என்னால் சிக்கன் எக்ஸ்போர்ட் பண்ணாமல் வச்சுருக்கேன்ட்டு பார்த்தா இதான் ஃபீமேல் ப்ரோ அப்படின்ட்டான். எனக்கே கொஞ்சம் இதாகிடுச்சு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோ, இந்த மாதிரி வைக்காத, கொஞ்சம் ப்ரீடிங் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேஜிக்கு வந்தாச்சு. நம்ம கேஜியில் பார்த்தீங்கன்னா இதான் நம்ம வாங்கி வந்திருக்கோம். அவன்ட்டு வந்து 2 பேர். இது ஸ்டார்டிங் நிற்கிற வந்து ஒரு மேலு, 2 ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு. அதில் ஒன்று வந்து ரெட் ஐ நல்லா க்ளோஸாக எடுக்கல. பட்டு ஒரு ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ரெட் ஐ, இன்னொரு ஃபீமேல் பார்த்தீங்கன்னா நார்மல் ஒயிட்டு. இந்த ப்ளூ பார்த்தீங்கன்னா ஒரு மேலு, அதுக்கடுத்து அந்த பிளாக் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் வந்து கொஞ்சம் ரெடி கண்டிஷனில் இருக்குது, அதாவது அடல்ட் ஆகிடுச்சு. ஃபீமேல் வந்து ஒரு ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அடல்ட்டில் இருக்குது, இன்னொரு ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 6லாம் இருக்குது. அதனால் அது வந்து கொஞ்சம் ப்ரீடிங்காகவும் கொஞ்சம் லேட்டாகவும் டைம் ஆகும். கண்டிப்பாக ஒரு 1 மந்த்துக்கிட்ட ஆயிரும் நினைக்கிறேன் எங்கே வைக்க. அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு தேவை இப்போதைக்கு கொஞ்சம் பேர். அதனால் பார்த்தீங்கன்னா வாங்கி நம்ம பேருக்கு வச்சாச்சு. இது ப்ரீடிங் ஆகும் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நான் வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன் எத்தனை எக் வைக்குது அப்படின்றத. அதுக்கடுத்து அவன்கிட்ட ஒரு மேல் வந்து ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லியிருந்தான் தெரியுமா. அந்த மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபீமேல் கூட ரெடி பண்ணி போட்டிருக்கோம். அது எந்த கேஜியில் போட்டிருக்கோம் அப்படின்றத பாருங்கள். இதான் அந்த 2 பேர் இப்போ புதுசாக இருந்தோம்ல அந்த கேஜி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபீமேலும் நம்ம அவன்கிட்ட வாங்கின மேலும் வந்தீங்கன்னா இந்த கேஜி தான் போட்டிருக்கேன்.
பாட்டு இப்போ தான் கட்டினேன். அதாவது ஃபீமேல் மேல் போட்டு ஒரு 1.5 நாள் கழிச்சு தான் நான் பாட்டு கட்டினேன். அதாவது கொஞ்சம் கொஞ்சம் அது மூஞ்சியாட்டு பார்த்துக்கணும். இல்லைனா ஃபீமேல் பார்த்திங்கன்னா பாட்டுக்குள்ளே போய் படுத்துச்சுன்னா அது கொஞ்சம் ரிஸ்க் ஆயிரும். அதனால் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கொஞ்சம் பக்கத்தில் நிற்கிது. பட் இன்னும் பேர் ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்கு டைம் அதிகம் தான். ஒரு 3 நாள் இல்லை 2 நாளில் பேர் ஆயிடுச்சு அப்படின்னா எக் வச்சுச்சுன்னா கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதுபோக பார்த்தீங்கன்னா பேட்ஸ் வளர்க்கிங்கன்னா நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க. ஏன்னா ஃபுட்டில் தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். தினம் மட்டுமே வைக்கணும்னு பார்க்காதீங்க. நீங்கள் ப்ரீடிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுட்டில் தான் இருக்குது. நீங்கள் எங்கே ஃபுட்டில் தான் அது வந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லபடியாக கொடுக்கும். நீங்கள் ஃபுட்டு வைக்க தவறிட்டீங்க அப்படின்னா அதுவும் ஒழுங்காக ப்ரீடிங் ஆகாது. முட்டையை தள்ளி விடுறது, இல்லை குஞ்சு பொறிச்சிட்டு குஞ்சை கொள்வது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அதுபோக கனவா ஓடுங்கிறது மெயினாக இருக்கணும். அதாவது கால்சியம்க்கு அது எப்படி அப்படின்னு அந்த கனவோடு தெரியாதவங்க நிறைய இருக்கீங்க. அதை பற்றின வீடியோ நான் தனியாக மேக் பண்ணுறேன். வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கனவோடு அது என்னதெல்லாம் கேஜில் எக்ஸ்ட்ரா வைக்கணும் அப்படின்றத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். யூஸ் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டியூட்டி பேட்ஸ் வேர்ல்ட் சேனலை மறக்காமல் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.